லியோக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அந்த ஆடியோ லான்ச்சு, அந்த சாங்ஸு. ஸோ நான் திருப்பி சொல்லணும்னு அவசியம் தான் தெரியும். அண்ட் ஏன் இப்போ இது கொடுக்க மாட்றான்னு தெரில. சரி, உங்களை பொறுத்த அது கேசரி தானே, விட்டுருங்க. ஏதாச்சும் பிரியாணி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தோணுது. இப்போ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அது பிரியாணி, சுட சுட பிரியாணி வித் சிக்கன் 65 அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாரு போல. அதனால பயப்படுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் படத்தை படமாக பார்க்கணும். படமாக பார்க்காம நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு இதை வச்சுட்டு, ஓ இந்த படம் இந்த சீன்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. சி கரெக்ட் தான். இந்த மாதிரி மக்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி சொல்கிறது கட் பண்ணியாச்சு. டிசம்பர் மாதமும் அந்த தட்கல் முறை அந்த இது இருக்குல்ல, நான் ரயில்வேஸில் டிக்கெட் புக் மாதிரி தட்கல் முறையில் டிக்கெட் புக் பண்ணணும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பண்ணி இப்போ வாய் மூலியமாக சொல்லிட்டாங்க கொடுக்குறோன்ட்டு. ரிட்டன் ஆர்டரில் கொடுக்கல. இப்போ அதுதான் பிரச்சனை. என்ன நடக்குதுன்னு தெரில. அண்ட் பராசக்தி வேறு ரிலீஸ் ஆகுது, நாளைக்கு வருது. நாளைக்கு போய் பார்ப்பேனான்னு தெரில. ஸோ பார்க்கலாம். பார்த்தா கண்டிப்பாக அதுக்கு அந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண. பராசக்தி கொடுக்குறீங்க, ஹிந்தி திணிப்பு ஓகே. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல படமாக வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் எஸ்கே மேலேயோ பராசக்தி மேலேயோ வன்மத்தெல்லாம் கேட்க மாட்டேன். அண்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் ஏன் படத்தை படமாக பார்க்க மாட்டேங்குன்னு தெரில. அதான் என்னது மத ரீதியாக ஏதோ சம்திங் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அந்த என்னது இந்த ட்ரெயிலரில் ஓம் அப்படி இருக்குல்ல, அது ஏதோ ஓஎம்னு சொல்லியிருப்பாங்க போல். அதை ஓம்னு சொல்லி நினச்சிட்டு எனக்கு தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க போல். சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. கொடுக்க மாட்டாங்களே. 21ஆந்தேதி தான் ஹியரிங்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் போனான்னு வைங்களேன், ஈஸியாக முடிஞ்சிடும். அவங்களுக்கு நிறைய கேஸ் இருக்கும்போது எல்லாத்தையும் முடிக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர தள்ளி போட பார்க்க மாட்டாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபைட் பண்ணலான்னு எனக்கு தோணுது. ஏன்னா காலையில் அவ்வளோ செலிப்ரேஷன், உட்காந்து ஸ்டேட்டஸை ஃபுல்லாக தெறிக்க விட்றாங்க. நானாக போட்டு ஃபயர் சிம்பிளாக போட்டு வச்சுருந்தேன். லிட்டரலி அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். காலையில் தான் போட்டேன். ஈவினிங்கு நான் வாயால் டெலிட் பண்ண வச்சுட்டேன், என் கையால் டெலிட் பண்ண வச்சுட்டாங்க. வருத்தமாக தான் இருக்கு. நான் என்ன கேட்குறேன், படமாக பாருங்கள். திருப்பி அதான் சொல்கிறேன். அதில் என்ன சொல்லி தராங்க, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணுறது, எப்படி ஊழல் பண்ணுறது சொல்ல போகிறாங்களா? இல்லை, எந்த ஸ்ட்ராங்காக ஒரு கருத்து இருக்க போகுது. அது மாதிரி தெரிஞ்சுப்பார். ட்ரெயிலர் லாஸ்ட்லேயே விஜய் சார் சொல்லியிருப்பார், அரசியலுக்கு வர்றதா இருந்தால் ஏன்டா கொலை பண்ணுறது கொள்ளை அடிக்கிறது வரீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். எனக்கு இது மாதிரி சொல்ல தெரில. நான் அவங்கள போட்டு அடிக்கவும் மாட்டேன். அந்த கட்சிக்காரங்க சென்ட்ரல் அவங்க தான் இருக்குது, அதனால அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது கொடுங்க.